இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நாம பார்க்க போறது கிரிக்கெட் உலகத்தின் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம். இந்த பிளேயர் முதல் டெஸ்ட்லயே பந்து வீச இறங்கினாரு. முதல் டெஸ்ட்லயே 4 பால்ல 3 விக்கெட் எடுத்துட்டாரு. இந்த பிளேயர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல 6 பால்ல 6 சிக்ஸர் அடிச்சிருக்காரு. கிரிக்கெட் காமெண்டேட்டராகவும் இருக்காரு. டீம் இந்தியா டைரக்டராகவும் இருந்திருக்காரு. அதோட கிரிக்கெட் உலகத்தில் இவரை கிளாமர் பாய்னு கூப்பிடுவாங்க. ப்ளீஸ் வெல்கம் ரவி சாஸ்திரி. ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு விசாரணைக்கு வரப்போறது நம்முடைய ஜட்ஜ், பிரபலமான ஸ்போர்ட்ஸ் எடிட்டர் ஜி ராஜாராமன். இன்னைக்கு விசாரணையை தொடங்குறதுக்கு முன்னாடி இன்றைய ஜட்ஜ் திரு ராஜாராமனின் அனுமதியை நாம் கேட்டு பெறுவோம். வழக்க ஆரம்பிக்கலாம். இப்ப வழக்க ஆரம்பிக்கலாம். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு முதல் குற்றச்சாட்டு ரவி சாஸ்திரி மீது. ஆப்கி அதாலத்துல ரவி சாஸ்திரி மீது உள்ள குற்றச்சாட்டு என்னவென்றால், இவர் ரொம்பவே திமிரு பிடிச்சவர். ரவி, நான் உங்க கிரிக்கெட்டோட ரெக்கார்டை பார்த்தேன். 23 வயசுல நீங்க சாம்பியன் ஆஃப் சாம்பியன்ஸ் ஆயிட்டீங்க. 24 வயசுல 200 ரன் அடிச்சிருக்கீங்க, 100 விக்கெட் எடுத்திருக்கீங்க. அது ஒரு அற்புதமான ரெக்கார்ட். ஆனா ரவி சாஸ்திரி மைதானத்தில் இறங்கிட்டாங்கன்னா பப்ளிக் ரவி சாஸ்திரி ஒழிகன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் மக்கள் மத்தியில வரும்போது பாத்தீங்கன்னா, அதாவது நான் அரகண்ட் மாதிரி தெரிவேன். என்னோட பாடி லாங்குவேஜே அப்படிதான். நான் ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா இருந்தேன் என்னோட எபிலிட்டியில. அதோட என்ன பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் ஒரு சீரியஸான கேம். அதனால ஆன் த ஃபீல்ட் நான் ஒன்றும் டைம் பாஸ்லாம் பண்ணவே மாட்டேன். நான் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்டா ப்ளே பண்ணுவேன். அப்புறம் சில நேரங்கள்ல என்ன நினைப்பாங்கன்னா, இவன் ரொம்ப அரகண்டானவன் நினைப்பாங்க. பப்ளிக்லாம் ரவி சாஸ்திரி 100 ரன் அடிச்சாலும் கடுப்பாயிடுவாங்களே. விக்கெட் எடுத்தாலும் அப்படித்தான். அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு அதே ஆளுங்க என்ன சந்திக்கும் போது, அப்புறம் இல்லனா ஆஃப் த ஃபீல்டு என்ன சந்திக்கும் பொழுது அவங்க தான் சொல்லுவாங்க, அதாவது நீங்க ரொம்ப அரகண்டானவர் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா ரியல் லைஃப்ல நீங்க ரொம்ப சாஃப்டா இருக்கீங்களே. உங்களோட அப்போனன்ட்ஸ் ஆஸ்திரேலியன்ஸ், இங்கிலீஷ் பேட்ஸ்மேன், பவுலர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. பப்ளிக் ரவி சாஸ்திரிய பத்தி என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா? ஆமா, அவங்களும் ஹிந்தி கத்துக்கிட்டாங்க. ரொம்ப சீக்கிரம் கத்துக்கிட்டாங்க. அப்புறம் கிண்டல் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவங்க அந்த மாதிரி அயோக்கியன்னு அவங்களுக்கு தெரியும். அதாவது எந்த அளவு கிரௌடு கத்துவாங்களோ அந்த அளவுக்கு டிட்டர்மெண்ட் ஆயிருவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், கிரௌடு உங்களை ஒழிகன்னு சொல்ல உங்களுக்கு ஹாய் ஹாய்னு சொல்ற மாதிரியாமே. ஆமாமா, அது அப்புறம் தான். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க ரஜத் சார். நான் அதுக்கப்புறம் தான் அதை கத்துக்கிட்டேன். ஏன்னா நான் எப்ப கமெண்ட்ரி பண்ண வந்தனோ, யார் என்ன ஒழிகன்னு சொன்னாங்களோ அவங்க ஹாய் ரவி, ஹாய் ரவின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. நீங்க சொன்ன மாதிரியே நான் அப்புறம்தான் யோசிச்சேன், இந்த பிரச்சனை வரும்போதே நான் ஆரம்பத்துல இருந்து ஹாய் ஹாய்ன்னு சொல்லிருக்கணும். ஹலோ, ஹாய், வணக்கம், அப்புறம் எல்லாரும் ஹாப்பி ஆயிருப்பாங்க. ஆனா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீங்க நான் கமெண்ட்ரி பண்ண வந்ததுக்கு அப்புறம் தான் என் ஸ்டைல மாத்திக்கிட்டேன்னு சொன்னீங்க. ஆனா மக்கள் அப்படி நினைக்கல. இந்த நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ்ல, அதாவது ஹெட் கோச் விஷயத்துல இன்டர்வியூஸ் நடந்தப்ப சாஸ்திரி ரொம்ப திமிரு பிடிச்சவர்னு போர்டே சொல்லி இருக்காங்க. அப்புறம் கும்ப்ளே மிலன் ஷா, இது ஒருவேளை ஈகோவால நடந்ததா? அது எனக்கும் தெரியாது. அதாவது மக்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை சொல்லலாம். ஆனா என் மனசு ரொம்ப தெளிவா இருந்தது. எனக்கு தெரியும் அந்த 18 மாசத்துல நான் எப்படி வேலை செஞ்சேன்னு. நேர்மையா ட்ரஸ்டோட வேலை பார்த்தேன் நம்ம இந்தியா டீமுக்கு. அதே மாதிரி எல்லாத்துக்கும் ரிசல்ட் என்னன்னு தெரியும். சோ எனக்கு இந்த விஷயத்துல I don't have to feel afraid at all. நான் இன்ஃபேக்ட் ப்ரௌடா ஃபீல் பண்றேன். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. 18 மாசம் செஞ்ச வேலையை பத்தி சொல்றீங்க. இத பத்தி கௌதம் கம்பீர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 18 மாசத்துல நீங்க என்ன பண்ணீங்க? பங்களாதேஷ்ல சீரீஸை தோத்துட்டோம். நீங்க எதுக்கு சவுத் ஆப்பிரிக்காவோட தோத்து போனீங்க? நீங்க ஹீரோ ஆயிட்டு இருந்தீங்க, நாங்க தோத்து போறோம். நம்ம ஹியூமன் பீயிங். கௌதம் கம்பீர் நிறைய மேட்ச் விளையாடி இருக்காரு. அவருக்கும் தெரியும் எல்லா மேட்ச்லயும் 100 அடிக்க முடியாதுன்னு. அவரோட ஜீரோசி எண்ணி நம்ம சொல்ல முடியும் எவ்வளவு அடிச்சிருக்காருன்னு. அதை சொல்ல வேணாம். நம்ம ஹியூமன் பீயிங் சார். எல்லா மேட்ச்லயும் ஜெயிச்சிட முடியுமா? ஆனா
ஓவரால் பர்ஃபார்மன்ஸை பார்க்கணும். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லாஸ்ட் 18 மாசம் 2 வருஷத்துல பார்த்தா இந்தியன் டீமோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் அக்ராஸ் 3 ஃபார்மட்ஸ். நான் டைரக்டரா இருந்தப்போ ஒரு ஸ்டேஜ்ல அவங்க நம்பர் 1 இருந்தாங்க. நம்பர் 1 இருந்தாங்க T20ல, அப்புறம் நம்பர் 2 ஒன் டே இன்டர்நேஷனல். ஆனா பங்களாதேஷோட தோத்துட்டீங்க. பங்களாதேஷ் கூட தோத்துட்டோம். அது பங்களாதேஷ்க்கு தான் கிரெடிட் கொடுக்கணும் நம்ம. ஏன்னா பங்களாதேஷ் ரொம்பவே நல்ல டீம், அது அவங்க நாட்டுக்குள்ள. அதோட அவங்க ரெக்கார்டு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 வருஷத்துல அவங்க இந்தியாவை தோக்கடிச்சிருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்காவை தோக்கடிச்சிருக்காங்க, பாகிஸ்தானை தோக்கடிச்சிருக்காங்க, நியூசிலாந்தையும் தோக்கடிச்சிருக்காங்க. அப்புறம் இப்போ 2-1 தோத்திருக்காங்க இங்கிலாந்து கூட. இந்த 2 வருஷத்துல இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் டிஃபீட். ஆனாலும் தோத்து போனாலும் உங்களுக்கு கோபம் வரும். சவுத் ஆப்பிரிக்கா மும்பைல தோத்து போனப்போ நீங்க போய் கியூரேட்டரை பிடிச்சிட்டீங்களாமே? இல்ல நான் கியூரேட்டர் எல்லாம் போய் பிடிக்கல. கியூரேட்டர் ரவி சாஸ்திரி என்ன மிரட்டுறான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கல. என்ன பார்த்தா மிரட்டுற மாதிரி தெரியுதா? பாத்தீங்களா? நீங்க வேணா பசங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்களேன், அது அவங்க சொல்லுவாங்க. பொண்ணுங்க கிட்ட கேட்ட பொண்ணுங்களெல்லாம் மிரட்டவே கூடாது, அந்த பக்கமே போக கூடாது. ஆனா நீங்க சௌரவ் கங்குலியும் மிரட்டி இருக்கீங்க, நீ எனக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி. இல்ல நான் அப்படிலாம் மிரட்டல. இத பாருங்க, ஒரு இன்டர்வியூ இருந்தது. அதுல அதாவது போர்டு என்ன சொன்னுச்சுன்னா, அதாவது நீங்க டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, உங்களால 2 நாள்ல கொல்கத்தாக்கு வர முடியாதுன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ்ல இத பண்ணலான்னாங்க. பட் ரவி, இது அரகன்ஸ் இல்லையா? நீங்க பேங்காக்ல வெக்கேஷன்ல இருந்தீங்க, இந்தியன் டீமோட ஹெட் கோச்சுக்கு இன்டர்வியூ நடக்குது, அப்ப நான் இங்க இருந்தா இன்டர்வியூ கொடுக்குறேன்னு சொல்லிருக்கீங்க. இது அகங்காரமா இல்லையா? இல்ல இது ஆல்ரெடி பிளான்டா தான் இருந்தது. நான் ஆல்ரெடி அங்கதான் இருந்தேன். மெயில் வந்தப்போ BCCIல இருந்து அதுல தெளிவா எழுதி இருந்தது, 2 days தான் டைம் இருக்கு, ஒருவேளை உங்களால வர முடியலன்னா இந்த டைம்ல, அதுல டைமும் மென்ஷன் பண்ணிருந்தாங்க, இந்த டைம்ல நீங்க வீடியோ கான்ஃபரன்ஸ்ல வரணும்னு சொல்லியிருந்தாங்க. சச்சின் இருந்தார் வீடியோ கான்ஃபரன்ஸ்ல, VVS லக்ஷ்மன், அப்புறம் சஞ்சய் ஜெக்தாலே அவரும் இருந்தாங்க. நான் என்ன சொன்னேன்னா, ஒருவேளை இது எழுதி இருந்தா நான் ஒன்னும் பெருசா தப்பு செய்யலையே, நான் எதுக்கு டிஸப்பாயிண்ட் ஆனேன்னா, சச்சின் உக்காந்துருக்கலாம் இங்கிலாந்துல இருந்து 6 hours 7 hours வீடியோ கான்ஃபரன்ஸ்ல, அங்க VVS லக்ஷ்மன் இருந்தாரு, சௌரவ் அங்க இல்ல. அதனால எனக்கு என்ன வருத்தம்னா, நான் டிஸப்பாயிண்ட் ஆயிட்டேன். எனக்கு அந்த செலக்ஷனை பத்தி எந்த கவலையுமே இல்ல. எல்லா நல்ல தெரிஞ்ச கிரிக்கெட்டர்ஸ் யாரை செலக்ட் பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். எனக்கு அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் எதுக்கு ரொம்ப டிஸப்பாயிண்டட் ஆனேன்னா, ஒரு நபர் 18 மாசம் 20 மாசம்னு நேர்மையா வேலை பார்த்திருக்காரு அவரோட நாட்டுக்காக. இது ஒரு செலக்ஷன் ப்ராசஸ், அட்லீஸ்ட் கொஞ்சமாவது மரியாதை இருக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க சௌரவ் கங்குலி மிகப்பெரிய ஆளு, அவரோட மோதக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா நீங்க அவருடைய அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. நான் எவ்வளவோ பேரோட மோதி பார்த்துட்டேன். ஏன்னா ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு, அனில் கும்ப்ளே அவங்க ஏன் செலக்ட் பண்ணாங்கன்னா, அவர் ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு, எல்லாரோடையும் சகஜமா பழகக்கூடியவர். ஆனா ரவி சாஸ்திரி அவருடைய சொந்த உலகத்திலே இருப்பாருன்னு. இல்ல அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஜனங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுவாங்க. ஆனா அதாவது எப்பவும் நீங்க உங்களுடைய ஒரு வேர்ல்டுக்குள்ளேயே இருக்கிறதா சொல்றாங்க. அப்படி வேணா சொல்லிக்கலாம். ஆனா நான் உங்ககிட்ட ஒண்ணுதான் சொல்லுவேன். அதனாலதான் நான் டெஸ்ட்ல நம்பர் 1 இருந்தேன். நம்பர் 1 இருந்தேன் T20ல, அப்புறம் நம்பர் 2 இருந்தேன் என்னோட ஒன் டே கேம்ல. ஏன்னா நான் என்னோட உலகத்துல இருந்தேன். உங்களுக்கு சௌரவ் கங்குலியோட என்ன சண்டை? சண்டையெல்லாம் ஒண்ணு, பெரிய ஆள் அவரு, ரொம்ப பெரிய ஆளு. சண்டைங்கிறது சௌரவ் எனக்கு ஜூனியர். நான் வெஸ்ட் ஜோனுக்காக விளையாடும் போது, அல்லது அவரு ஈஸ்ட் ஜோனுக்காக விளையாடும் போது, நான் டாடாஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். டாடாஸ் டீம் கேப்டனா இருந்தேன். எனக்கு அவங்க பேட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க எபிலிட்டியை பார்த்துட்டு நான் டாடாஸ்ல இருக்கிறவங்களுக்கு அவங்கள எடுத்துக்கங்கன்னு சொன்னேன். டாடாஸ் டீம்ல அவங்க இப்போவும் இருக்காங்க. டாடாஸ் டீம்ல. அப்ப சௌரவ் ஏன் இன்டர்வியூல பாதியிலேயே போயிட்டாரு? அத நீங்க சௌரவ் கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா நான் இன்டர்வியூ பண்ண வந்தேன், சௌரவ் இல்ல. இந்த கொஸ்டினை நீங்க சௌரவ் கிட்ட தான் கேட்கணும். அவர்கிட்ட நான் கண்டிப்பா கேட்பேன். ஆனா உங்ககிட்ட நான் ஒன்னு கேட்கணும். அனில் கும்ப்ளே டீமோட ஹெட் கோச், உங்களுக்கு அந்த பொசிஷன் கிடைக்காதனால சில மன வருத்தங்கள் இருந்தது. இருந்தாலும் அனில் கும்ப்ளே ஒரு நல்ல கோச்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவரு ரொம்ப நல்ல கிரிக்கெட்டர். அதாவது ஒரு கோச் இப்ப தெரிய வரும். அதாவது நான் ஒருபோதும் அப்படி பண்ணதே இல்ல. அதாவது ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணணும்னா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். ஏன்னா இப்பதான் புதுசா வந்திருக்காங்க. அதாவது எனக்கு ஒரு துளி கூட சந்தேகம் கிடையாது அவங்க நல்லா விளையாட மாட்டாங்கன்னு. ரொம்ப நல்லா விளையாடுவாங்க. ஏன்னா
அவரை ப்ரூவ் பண்ண கிரிக்கெட்டர்ஸ். அவரு 600க்கு மேல விக்கெட்ஸ் வீழ்த்திருக்காரு, ஃபைட்டரா இருக்காரு. இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் யங்ஸ்டர்ஸ் கத்துக்குவாங்க அவர்கிட்ட இருந்து. அனில் கிட்ட அனிலோட ஒரு குவாலிட்டி என்னன்னா, அவரு தோல்வியே ஒத்துக்க மாட்டாரு. மேட்ச் முடியிற வரைக்கும் போராடுவாரு. சோ அந்த குவாலிட்டி எல்லாம் டீம்ல வரும். எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் தான். அதோட அவரு கண்டெம்பரரி கிரிக்கெட்டர். அவர் ஒரு நல்ல கண்டெம்பரரி கிரிக்கெட்டர். அவரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆர்சிபியில மென்டரா இருந்தாரு, மும்பை இந்தியன்ஸ் மென்டரா இருந்தாரு, கிரிக்கெட்டும் விளையாண்டாரு 2007 to 2008ல. சோ அவரோட இன்டெகிரிட்டி அண்ட் ரெப்புடேஷன் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டீமுக்கு அதுக்கு பெனிஃபிட் தான். இன்டெகிரிட்டி எக்ஸ்பீரியன்ஸும் உங்ககிட்ட இருக்கு, நீங்க அவரோடவும் பெஸ்டா இருக்கலாமே. எனக்கு இருந்த டைம் 18 மாசம் தான். அந்த 18 மாசத்துல எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு நான் பிசிசிக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு அப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை டீம் நல்லா விளையாடுவாங்கன்னு அவ்வளோ ஷார்ட் பீரியட்ல. அதனால நான் கிரெடிட்ஸ் பிளேயர்ஸ்க்கு தான் கண்டிப்பா போய் சேரணும். அதாவது ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க குறைஞ்ச டைம்ல அக்ராஸ் ஆல் தி 3 ஃபார்மட்ஸ். மக்கள் யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? கேட்கலாம் சார். நீங்க 18 மந்த்ஸ்ல என்னோட டீமை நான் தயார் பண்ணேன்னு சொன்னீங்க. பட் நீங்க அங்க மேனேஜரா இல்லாதப்போ டீம் அப்பவும் வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்க. அதுக்கு முன்னாடி T20 வேர்ல்டு கப்பும் ஜெயிச்சாங்க. அப்பவும் நம்பர் 1ல தான் இருந்தாங்க. சோ என்ன டிஃபரன்ஸ் இருக்கு சார்? டிஃபரன்ஸ் என்னன்னா, நான் டீமை டேக் ஓவர் பண்ணப்போ அப்போ இந்தியன் டீமோட பெர்ஃபார்மன்ஸ் கடந்த 12-18 மாசத்துல அப்போ அவ்வளோ நல்லா இல்ல. அவங்க எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து கூட தோத்து போயிட்டாங்க. அப்புறம் நிறைய டெஸ்ட் மேட்ச் 1.5 நாள் 3 நாள்லயே முடிஞ்சு போயிருச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கான்ஃபிடன்ஸ் லெவல் பிளேயர்ஸ்க்கு ரொம்ப கம்மியா இருந்தது. ஸோ அப்போ எனக்கு சொல்லப்பட்டது, நீங்க டேக் ஓவர் பண்ணுங்க, நான் கோச்சிங் ஸ்டாஃபையும் என்னோட கூட்டிட்டு வந்தேன். எனக்கு தெரிஞ்சு அதனால நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. நிறைய கோச்சஸ் வந்தாங்க, சஞ்சய் பங்கர், பரத் தருண், ஸ்ரீதர். இப்போ ஒரு டீம்ல தான். ஒருவேளை நம்ம கேரி கஸ்டனை ரீடைன் பண்ணியிருந்தோம்னா ஆஃப்டர் வேர்ல்டு கப் அப்பவும் நம்ம டீம் அதே மாதிரியே விளையாடுமா? ஆடினாங்களே, கொஞ்ச நாள் வரைக்கும் ஆடினாங்களே. அப்புறம் அவங்களே போயிட்டாங்க. அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவங்களே போயிட்டாங்க. அதனால தான் டங்கன் ஃபிளெச்சரே அப்பாயிண்ட் பண்ணாங்க. டங்கன் ஃபிளெச்சர் 2 வருஷம் இருந்தாரு. இல்ல, எனக்கு தெரிஞ்சு 4 வருஷம் இருந்தாரு டங்கன் ஃபிளெச்சர். நான் அவர் முடியிற டைம்ல வந்தேன். அந்த பீரியடை பத்தி பேசணும்னா, அப்போ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, ஒரு இந்தியன் டீமோட பர்ஃபார்மன்ஸ் அப்போ நல்லாவே இல்ல. 4-0 தோத்து போயிட்டாங்க இங்கிலாந்து கூட, 4-0 தோத்து போயிட்டாங்க ஆஸ்திரேலியா கூட. சோ இந்த மாதிரி பர்ஃபார்மன்சஸ் தான் அப்போ இருந்தது. நம்ம டீம்ல நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயர்ஸும் இருக்காங்க. நீங்க டைரக்டரா இருந்தப்ப நீங்க சொல்றதை எல்லாரும் கேட்பாங்களா? கண்டிப்பா. இது ரொம்ப டிசிப்ளின்டான சைடு. ஒரு விஷயம் நான் உங்க எல்லாத்துக்கும் சொல்லியே ஆகணும். அது என்னன்னா, அதாவது இந்த டிசிப்ளின் ஒர்க் எத்திக்ஸ் அதாவது கேம்ல அவங்க காமிக்கிற ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, அது ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் எனக்கு அவ்வளோ ஃபோக்கஸ்டா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த டீம். ஆனா உண்மையிலேயே ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்தாங்க. எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ ஐபிஎல் இருக்கு, கேம்ல பணம் போடுறாங்க நிறைய. இருந்தாலும் இவங்களோட ஃபோக்கஸ் டெஸ்ட் கிரிக்கெட்ல அது அசத்தலானது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் எம்எஸ்ஆ இருக்கட்டும், இல்ல விராட் கோலியா இருக்கட்டும், இல்ல ரோஹித் சர்மா இருக்கட்டும், இல்ல ராணேவா இருக்கட்டும், அவங்க யாருக்கும் ஈகோவே கிடையாது. டீம் ஸ்பிரிட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். இப்ப எம்எஸ் தோனி விஷயத்துல, விராட் கோலி விஷயத்துல உங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. இப்ப நம்ம பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல ரவி சாஸ்திரி கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க வேண்டி இருக்கு. பிரேக்குக்கு அப்புறம் நாம தொடருவோம். விராட் கோலியை நீங்க பாராட்டின அளவுக்கு எந்த ஒரு பிளேயரையும் நீங்க பாராட்டினது இல்ல. யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ரோல் மாடல் அவர். நீங்க ரொம்ப ஈர்க்கப்பட்டிருக்கீங்களோ? கண்டிப்பா ரொம்ப ஈர்க்கப்பட்ட. அதனாலதான் அவரை கிரிக்கெட்டோட 3 ஃபார்மட்ஸ்லயும் கேப்டன் ஆக்கணும்னு சொல்றீங்களா? இப்ப இல்லனாலும் கண்டிப்பா அது நடக்கும். தோனிக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் விராட் கோலி நிறைய விஷயங்களை கத்துக்குவாரு. ஒருவேளை டோனி கீழே இருந்தா அவரு கீழே நிறைய கத்துக்குவாரு. நீங்களே சொல்லுங்க, விராட் கோலிக்கு கத்து கொடுக்கறதுக்கு இவரு கேப்டன்சியை விட்டுணுமா என்ன? இல்ல, வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல வழக்கு நடத்திட்டு இருக்கோம். கிரிக்கெட் உலகின் மிகப்பெரிய ஸ்டார் ரவி சாஸ்திரி மீது ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல రవి శాస్త్రి మీద உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் பாரபட்சம் பார்ப்பவர்.
ரவி 35 வருஷமா கிரிக்கெட் உலகத்துல இருக்கீங்க. பேட்டிங்ல, பவுலிங்ல, கமெண்ட்ரியில, டீம் டைரக்டரா இருந்திருக்கீங்க. ஆனா விராட் கோலியை பாராட்டின அளவுக்கு எந்த ஒரு பிளேயரையும் நீங்க பாராட்டினதே இல்லை. நீங்க எப்பவும் அவரை ரொம்ப அற்புதமானவர்னு சொல்றீங்க. கோலிக்கு நிறைய ஆர்வம் இருக்கு, பாடி லாங்குவேஜ் அசத்தலா இருக்கு, வேர்ல்டு கிளாஸ் இன்னிங்ஸ் விளையாடுறாரு, எப்பவும் பயங்கரமா ஸ்கோர் பண்ண நினைக்கிறாரு, அவர் மிகப்பெரிய ஃபைட்டர். கோலியில்னா எதுவுமே இல்லை நான் சொல்ல வரீங்க. ரஜித் சார், நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இப்ப சொன்னீங்கல்ல, நீங்களே சொன்னுங்க. நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? இது விராட் கோலியோட உரிமைன்னு சொல்லுவேன். சொல்ல வேண்டியவங்க சொல்லட்டும் அத. ஏன்னா அவர் எப்பேற்பட்ட கிரிக்கெட்டர்னா, அவரு கடந்த 2 வருஷத்துல விளையாண்ட கிரிக்கெட் கண்டிப்பா நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா ஆஸ்திரேலியால 4 டெஸ்ட்ல செஞ்சுரி அடிக்கிறதுன்றது சாதாரணமான விஷயமே இல்ல. ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் பாருங்க, வேர்ல்ட் கப் T20 பர்ஃபார்மன்ஸ் பாருங்க, வேர்ல்ட் கப் 50-50 பர்ஃபார்மன்ஸ் பாருங்க. இந்த வருஷம் அவர் விளையாடுற டெஸ்ட் கிரிக்கெட்டா இருக்கட்டும், ஒன் டே மேட்சா இருக்கட்டும், சியர் கன்சிஸ்டன்சி பாருங்க. அதோட எனக்கு எல்லாத்த விட ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவரு யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ரோல் மாடல். நீங்க அவரால் ரொம்பவே ஈர்க்கப்பட்டிருக்கீங்க. கண்டிப்பா ரொம்ப ஈர்க்கப்பட்டிருக்கேன். நீங்களும் ஈர்க்கப்பட்டிருக்கீங்களா? நானும் ஈர்க்கப்பட்டிருக்கேன், பயங்கரமா ஈர்க்கப்பட்டிருக்கேன். நமக்கு இப்படி ஒரு கிரிக்கெட்டர் கிடைச்சா நம்ம நாட்டுல இருக்கிற ஒருத்தரும் ப்ரௌடா ஃபீல் பண்ணணும். அது இதனால்தான் கிரிக்கெட்ல இருக்கிற 3 ஃபார்மேட்ஸ்லயும், T20ல, ஒன் டேல, டெஸ்ட்ல, 3த்துலயும் அவரை கேப்டன் ஆக்கணுங்கிறீங்க. கண்டிப்பா அவரு ஆயிடுவாரு. அந்த விஷயத்த MS தோனியே சொல்லியிருக்காரு. அதாவது டைம் கண்டிப்பா வரும், அப்போ விராட்ட 3 ஃபார்மேட்ல கேப்டனா கொண்டு வரலாம், சந்தேகமே இல்லை. ஆனா அட் த மொமெண்ட் தோனிக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அவரு பயன்படுத்தணும் நம்ம டீம்ல. ஏன்னா நான் உங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். ஒரு தடவை இல்ல, பல தடவை நீங்க சொல்லியிருக்கீங்க விராட் கோலியை 3 ஃபார்மேட்ஸ்லயும் கேப்டன் ஆக்குற நேரம் வந்துருச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி நான் ஒருவேளை செலக்டரா இருந்திருந்தா கோலியை நான் 3 ஃபார்மேட்லயும் கேப்டன் ஆக்கி இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா நான் அதை யோசிச்சிருப்பேன். நான் சும்மா எல்லாம் சொல்ல, நான் உண்மையதான் சொல்றேன். தோனி உங்களுக்கு என்ன பண்ணாரு? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் பண்ணல. தோனி என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன பாக்குறேன்னா, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சாம்பியன்ஷிப் டிராபிக்கு அப்புறம் டீம் அதுக்கப்புறம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்னு பார்த்து தோனியோட ஹங்கர் என்ன கேட்டா தோனி அவரோட கிரிக்கெட்டை என்ஜாய் பண்ணணும்னு தான் சொல்றேன் ஆஸ் எ பிளேயர். அப்புறம் விராட் கோலி ஆஸ் எ கேப்டன் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கத்துக்குவாரு. தோனி டீம்ல இருக்கும்போது, ஒன் டே டீம்ல இந்த டிரான்சிஷன் நடக்கும்ல, ரொம்ப அற்புதமா இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சச்சின் டெண்டுல்கரை பார்த்திருப்பீங்க. அவர் தோனி கீழே விளையாடினாரு, ராகுல் டிராவிட் தோனி கீழே விளையாடினாரு, அவரு கேப்டனாவும் இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரு கீழே விளையாண்டாரு. அதுல என்னன்னா, இந்த பீரியட்ல தோனி நிறைய கத்துக்கிட்டாரு. என்ன பொறுத்த வரைக்கும் விராட் கோலி அதே மாதிரி நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். அதாவது தோனி கீழே இருக்கும்போது அவருக்கு கீழே விளையாடு. சரி, நீங்களே சொல்லுங்க, விராட் கோலிக்கு கத்துக் கொடுக்கறதுக்காக இவர் கேப்டன்சி விட்டுணுமா? இல்ல இல்ல, கண்டிப்பா இல்ல. ஆனா கேப்டன் பத்தி கத்துக்கணும்னா நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். மகேந்திர சிங் தோனி கிட்ட அவரு ரொம்ப பெரிய ஆளு, அப்படிப்பட்டவங்க எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப நியூசிலாந்துக்கு எதிராக 80 ரன் எடுத்திருக்காரு. அவர் 4வது நம்பருக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட இன்னும் நிறைய திறமை புரஞ்சு கிடக்கு இல்ல? அவரோட ஃபிட்னஸும் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, 12 வருஷமா 10 வருஷமா பிரஷரை தாங்கிக்கிட்டு இருக்காரு ஆஸ் அ கேப்டனா. இப்போ டைம் வந்துருச்சு, 1 வருஷத்துலயோ 1.5 வருஷத்துலயோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய வேற ஏதாவது பிளேயர் எடுத்துக்கணும். கண்டிப்பா தோனிய அந்த கிரிக்கெட்டை என்ஜாய் பண்ண விடணும். 4ஓ 6ஓ அடிக்கணும், அவருக்கு பிடிச்ச மாதிரி பேட்டிங் பண்ணணும். அந்த கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆனப்போ டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து உங்களை கேட்டு ரிட்டையர் ஆகல? கண்டிப்பா இல்ல. அதுல உங்க சஜஷன் எதுவும் இல்ல? கண்டிப்பா இல்ல. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்தவங்க எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க, சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா அவரு உள்ள வந்தாரு, வந்துட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ் போனாரு, அப்புறம் திரும்ப உள்ள வந்தாரு, அப்புறம் சொன்னாரு, அதாவது நான் உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசணும்னு சொன்னாரு. யாருக்கும் அவரு என்ன சொல்ல போறாருன்னு எதுவுமே தெரியாது. அப்போ அவரு சொன்னாரு, இத பாருங்க, டைம் வந்துருச்சு, நேரம் வந்துருச்சு, என்னால இனிமே 3 ஃபார்மேட்லயும் விளையாட முடியாது, நான் இந்த டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆக போறேன்னு சொன்னாரு. அதாவது இந்த ஷாக் என்ன விட்டுருங்க, டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரியாது, டீம்ல யாருக்குமே தெரியாது, டீம்ல க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு கூட தெரியாது, ஃபேமிலிக்கும் தெரியாது.
ஒருத்தருக்கும் தெரியாது. அப்படி திடீர்னு வந்து எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுத்தாரு பை சேயிங் தட் நான் டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆறேன். அண்ட் ஒன் டே கிரிக்கெட்ல இருந்தும் அதே மாதிரி நடந்தது. அவரு யார்கிட்டயும் எதுவும் சொல்லாமையே வெளியே வந்துட்டாரு. இல்ல அதைத்தான் நான் கேட்கிறேன். அவர் ஒன் டே கிரிக்கெட்டை விடுறதா இருந்தாலும் சரி, T20 கேப்டன்சியை விடுறதுக்கும் உங்க சஜஷன்ஸ்லாம் ஒன்றும் இல்லையே? இல்ல கண்டிப்பா இல்ல. எந்த சஜஷனும் தேவையில்லை. அது அவருக்கே நல்லா தெரியும். அவரு எப்படிப்பட்ட ஆளுன்னா கம்பல்சரி அங்க இருக்க மாட்டாரு. ஒருவேளை அவருக்கு தோணுச்சுன்னா நேரம் வந்துருச்சு, நான் இங்க இருந்து போகணும், உடனே போயிடுவாங்க. எதர் எஸ் அ கேப்டன் ஆர் எஸ் பிளேயர். அவரால் இன்னும் எவ்வளவு தூரம் விளையாட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது அடுத்த வேர்ல்டு கப் வரைக்கும்? அவரோட ஃபிட்னஸ பாருங்க. அவர் ஓடுறத பார்த்தா இப்பதான் ரன் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். விக்கெட் கீப்பிங்ல லாஸ்ட் 2 மேட்ச்ல அவர் பண்ண ஸ்டம்பிங் எல்லாம் அவரோடலாம் எந்த பேட்ஸ்மேனும் கீப்பரும் போட்டி போட முடியாது. தாராளமா 3-4 வருஷம் வரைக்கும் அவர் விளையாடலாம். நான் வந்து ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் அவரோட கேப்டன்ஷிப் பத்தி. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவரு அவ்வளோ பிரஷர் எடுத்துக்க தேவையில்லை MS தோனி அப்படின்னு எங்க மேனேஜ்மெண்ட் வந்து யோசிக்கணும். ஆனா விராட் கோலியை பாராட்டின அளவுக்கு நீங்க தோனியை பாராட்டினதே இல்லையே? அதிகமா பாராட்டியிருக்கேன் தோனிய. ஏன்னா தோனி என்னோட ஃபேவரட் கிரிக்கெட்டர். 15 வருஷமா அவரு விளையாடின விளையாட்டு எப்போ அவர் முடிவு பண்ணாரோ, டிசைட் பண்ணாரோ, எல்லா ஃபார்மட்ல இருந்து நான் வெளியே வரணும்னு நினைச்சதும் அவரு நம்மளோட ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டரா தான் இருக்கணும். அந்த சேம் லெவல் அஸ் கவாஸ்கர், கபில் தேவ், டெண்டுல்கர். தோனியும் அந்த லெவல்ல தான் இருப்பாரு. தோனி ரொம்ப பிரில்லியன்ட் பியூட்டிஃபுல் கேப்டன், ரொம்ப கூலா இருப்பார் கிரவுண்ட்ல. என்ன ட்ரெஸ்ஸிங் ரூம்லயும் அதே மாதிரி கூலா தான் இருப்பார். கண்டிப்பா. நீங்க ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. நீங்களும் இத பத்தி தெரிஞ்சுக்கணும். அதாவது நான் இதுவரைக்கும் எந்த ஒரு பிளேயரையும் அப்படி பார்த்ததில்லை. எப்படின்னா அவர் எதையும் கண்டுக்க மாட்டாரு. யார் என்ன சொன்னாலும் சரி, யாராவது பாராட்டினாலும் சரி, யாராவது 0 சொன்னாலும், யாராவது 100 சொன்னாலும், டீம் ஜெயிச்சாலும் டீம் தோத்தாலும் அவர் எதையும் கண்டுக்கவே மாட்டாரு. அவரோட டிமினர் வந்து, அவரோட பர்சனாலிட்டி, அவரோட பாடி லாங்குவேஜ் எப்பயும் கன்சிஸ்டண்டா இருக்கும். சேம். சரி, விராட் கோலி எப்படி? விராட் கோலி எங்க இருக்காரு? அவரு டோட்டலி டிஃபரெண்ட் ஆனவர் MS தோனில இருந்து. விராட் கோலி இன்ஸ்டிங்டான ஆளு, ரொம்ப எக்ஸ்பிரசிவான ஆளு. ஒருவேளை ஏதாவது டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சுன்னா அல்லது ஹாப்பினஸ் இருந்தாலும் அது எல்லாமே உங்களால பார்க்க முடியும். கரெக்டா 2 நிமிஷத்துல உங்களால பார்க்க முடியும். ஒருவேளை அவர் மொக்கையான ஷாட் அடிச்சா அவரோட பாடி லாங்குவேஜ்லயே அது தெரியும் நமக்கு, அவர் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டாருன்னு. ஒருவேளை விக்கெட்டை வீழ்த்தினாலோ டீம் ஜெயிச்சாலோ அப்பவும் கண்டிப்பா தெரிஞ்சிடும். அதனால தான் சஞ்சய் மஞ்சுரேக்கர் சொல்றாரு 2 அக்ரெசிவான, அதாவது ரவிசாஸ்திரி அப்புறம் விராட் கோலி 2 பேரும் சேர்ந்துட்டா பெரிய ஆபத்துன்னு சொல்றாரு. அதுதானே நடக்கும். பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ், சூப்பர் பாசிட்டிவ். சரிதானே? இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதாவது எங்களோட டெம்பர்மெண்ட் ரொம்ப சிமிலரா இருக்கும். ஏன்னா நானும் ரொம்ப அக்ரெசிவா இருப்பேன். நம்ம விளையாடுறது ஜெயிக்கிறதுக்காக தான், டைம் பாஸ்க்காக விளையாட மாட்டேன். நாம அங்க ஜெயிக்கிறதுக்காக தான் போறோம். அதுதான் எனக்கு முக்கியம். யூனோ, அதுதான் பிளே வித் இன் த ரூல்ஸ். விளையாடணும், கேமை முன்னுக்கு கொண்டு போகணும், ஜெயிக்கணும். அதுல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, கோலி அளவுக்கு அதிகமாக அக்ரெசிவா இருக்காரு, அவ்வளவு அக்ரெஷன் தேவையே இல்லைங்கிறாங்க. அது வந்து தன்னால அவரே கத்துக்குவாரு. எந்த இடத்துல லைன் டிரா பண்ணணும் அண்ட் எங்க பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணுங்கிறத. நீங்க அவரை கடைசி 6-8 மாசத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி டிஃபரன்ஸை பார்க்கலாம். அவர் எவ்வளவு மெச்சூர்ட் ஆயிருக்காருன்னு. ஆஸ் எ கேப்டன் அவரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசுறதா இருக்கட்டும், அவர் இன்டர்வியூ கொடுக்கறது, இதுலயே ரொம்ப தெளிவா தெரியும் அவர் ரொம்ப மெச்சூர்ட் ஆயிட்டாருன்னு. இப்ப நியூசிலாந்து எதிர்க்க ஆடினார், அவரு செஞ்சுரி அடிச்சாரு. ஆனா பழைய அக்ரெஷன் அவர்கிட்ட இல்ல. கண்டிப்பா. ஆனா நீங்க ஆஸ்திரேலியா டீம் போட்டு பாருங்க, இல்லனா பாகிஸ்தான் டீம் போட்டு பாருங்க, அப்புறம் பாருங்க. பாகிஸ்தானோட விளையாடும் போது மொத்த டீமுக்கு அவ்வளோ அக்ரெஷன் எங்கேருந்து வருது? அது ஆட்டோமேட்டிக், எதுவும் சொல்ல முடியாது. அது நேரடியா வந்துடும். யாருக்கும் எதுவும் சொல்லவே முடியாது. ஏன்னா நான் ஒரு பிளேயரா இருந்தப்பவும் அது ஆட்டோமேட்டிக்காவா வந்துடும். இப்போ நான் டீம் டைரக்டரா இருந்தப்போ நாங்க 3 பெரிய மேட்ச் விளையாண்டோம் எகென்ஸ்ட் பாகிஸ்தான். 1 வேர்ல்டு கப், இன்னொன்னு ஏசியா கப். எந்த அளவுக்கு டென்ஷன் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல இருக்கும்னா வேற எந்த மேட்ச்லயும் அந்த அளவுக்கு இருக்காது. ரவி, உங்களுக்கு விராட் கோலியை பத்தி நல்லா தெரியும், MS தோனியை பத்தி நல்லா தெரியும். நீங்க 2 பேர் கூடவும் விளையாடி இருக்கீங்க. அவங்க 2 பேருக்குள்ள சண்டை ஏற்படுதே,
அதுக்கு என்ன காரணம்? கண்டிப்பா அது சண்டை இல்ல. இன்ஃபேக்ட் அது பிரஸ்காரங்க சண்டை போடணும்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா கண்டிப்பா சண்டை நடக்காது. ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, ரொம்ப அற்புதமானது. விராட் கோலி அவ்வளவு மரியாதை வச்சிருக்காரு எம்எஸ் தோனி மேல. அவர் என்ன நினைக்கிறார்னா, அவர் ஒரு மிகப்பெரிய பிளேயர், அவர்கிட்ட நிறைய கத்துக்கணும் அப்படின்னு கத்துக்கிட்டு இருக்கேன்னு நினைப்பாரு. அதே மாதிரி எம்எஸ் தோனிக்கு விராட் கோலியை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும் நல்லா. அவருக்கு நல்லா தெரியும். அதாவது அவர் டெட்லி பிளேயர், மேக்சிமம் அவர்கிட்ட எப்படி அவுட்புட் வாங்கணும் அது அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். சோ இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, 2 ஆல்ஃபா மேல்ஸ் ஒரே ட்ரெஸ்ஸிங் ரூம்ல. ஆனா ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க ரெஸ்பெக்ட் ரொம்ப அற்புதமானது. என்னோட டென்யூர்ல பாத்தீங்கன்னா இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் கூட. அது உண்மைதான். அந்த மரியாதை பப்ளிக் நடுவுல ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு, 2 பேருக்கும் நடுவுல எப்பவும் சண்டை, அடிக்கடி வாக்குவாதம் நடந்துகிட்டே இருக்கும்னு, ஒருத்தர் புரிஞ்சுக்கவே மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இது இந்தியன் கிரிக்கெட் டீம்ல எப்பவும் நடக்கும் அதிகமா. நாங்க விளையாடும் போது கபில் தேவ் கேப்டனா இருக்கணும்னா யாராவது சுனில் கவாஸ்கரை கேப்டன் சொல்லுவாங்க, இன்னொருத்தர் பேதிய கேப்டன் ஆகணும்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தர் வேற ஒரு பேர் சொல்லுவாங்க. சோ ஆல்வேஸ் இந்த கேப்டன்ஷிப்ல ஒருத்தர் மேல ஒருத்தர் எகென்ஸ்டா பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க மீடியாக்காரங்க. ஆனா எல்லாத்த விட இம்பார்ட்டன்ட் விஷயம் பிளேயர்ஸ் என்ன யோசிக்கிறாங்க. நான் இந்த விஷயத்தை நிச்சயமா சொல்லியே தீருவேன். ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க ரெஸ்பெக்ட் ரொம்ப அற்புதமான விஷயம். ரெஸ்பெக்ட் எல்லாம் ஓகே, ஆனா சண்டை கண்டிப்பா இல்ல. சண்டை போடவே மாட்டாங்க. ரவி, நீங்க மக்கள் கிட்ட சொன்னது நல்லா போச்சு. விராட் கோலிக்கும் தோனிக்கும் நடுவில் சண்டைகள் எதுவும் இல்லைன்னு. 2 பேரும் ரொம்ப பாப்புலரானவங்க, மக்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். தோனி, விராட் கோலியை பத்தி யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? சார், உங்க டைம்ல நீங்க ரொம்ப நல்லா விளையாடி இருக்கீங்க, அற்புதமா விளையாடி இருக்கீங்க, இன்டர்நேஷனல்ல விளையாடி இருக்கீங்க. ஸ்போர்ட்ஸ்மேன்னாலே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ வச்சுதான் மதிப்பிடுவாங்க. சோ இப்ப இருக்கிற விராட் கோலி கிட்ட அவருக்குள்ள உங்க சாயல் தான் அதிகமா தெரியுது. அவருக்கு இந்த ஷோ மூலமா நீங்க ஏதாவது மெசேஜ் சொல்ல ஆசைப்படுறீங்களா? இல்ல, நான் எந்த மெசேஜும் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க தினமும் விராட்ட பார்க்கும்போது அவரோட ஃபோக்கஸ் இந்த ஒர்க் எத்திக்ஸ், அப்புறம் அவரோட ப்ரிப்பரேஷன் இருக்குல்ல, ஒவ்வொரு கேமுக்கு அது பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா அவரு போன கேம்ல விளையாண்டத அப்படியே பின்னாடி விட்டுருவாரு. அதாவது லாஸ்ட் கேம்ல பாத்தீங்கன்னா 150 ரன் அடிச்சாரு. அதே அவரு நெக்ஸ்ட் கேம்ல பேட்டிங் பண்ண வந்தப்போ அது அவர் எல்லாத்தையும் மறந்துட்டாரு. அவரோட ஃபோக்கஸ், ஆரம்பத்துல அவரோட டிசிப்ளின் எல்லாமே பார்க்கக்கூடியது. அதாவது அவரோட ப்ரிப்பரேஷன் அவருக்கு தெரியும் அவர் திரும்ப ஆரம்பிக்கணும்னு, ஜீரோல இருந்து. அது லாங் லாஸ்டிங்கா இருக்கணும். அவரோட இந்த ஒர்க் எத்திக்ஸ் பாராட்டத்தக்கது. அவருக்கு அதை பத்தி சொல்ல தேவையில்லை. ஒரு இடத்துல இன்டர்வியூல நீங்க சொல்லிருக்கீங்க, உங்ககிட்ட அடிக்கடி 2-3 பேர் சொல்றாங்களாமே தோனி ரிட்டையர் ஆறது ரொம்ப நல்லது அப்படின்னு. அது நிறைய பேர் சொல்றாங்க. நான் பேப்பர் படிக்கும் போது அவரு ரன் எடுக்கலன்னா 3-4 வருஷமா நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை அவரு ரன் எடுக்கலன்னா அவரை தூங்க வச்சிருங்க, தூக்கிருங்க. அவரை தோனியை உட்கார வச்சிருங்க, ஒரு நல்ல கட்டில கொடுத்துருங்க, அதுல அவரை நிம்மதியா தூங்க வைங்கன்னு சொல்றாங்க. எல்லாரும் ஒரு தடவை தெளிவா பாருங்க, எப்பேற்பட்ட ஆளை பத்தி நீங்க இப்படிலாம் பேசுறீங்க. தோனி நம்மளோட நாட்டுக்காக பண்ணிருக்கிறது நீங்க காலையில உங்க முகத்தை மிரர்ல பார்க்கணும். அவரு செஞ்சதுல 1/16வது பண்ணிருக்கீங்களா உங்க வாழ்க்கையில? இன்னும் நிறைய குற்றச்சாட்டுகள் பாக்கி இருக்கு, கேள்விகளும் பாக்கி இருக்கு. பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல ரவி சாஸ்திரி மேல உள்ள குற்றச்சாட்டுகளை பார்ப்போம். ராத்திரி 2 மணி வரைக்கும் நைட் கிளப்ல இருந்துட்டு அடுத்த நாள் காலையில பேட்டிங் போயிட்டு பேட்டிங்கை முடிச்சுட்டு திரும்பவும் நைட் கிளப் போயாச்சு. அது நான் போய் சொல்ல மாட்டேன். ஒரு தடவை இல்ல, ஒரு 2 தடவை. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத். இன்னைக்கு நம்மளோட விருந்தாளி கிரிக்கெட் உலகத்தின் மிகப்பெரிய நட்சத்திரம் ரவி சாஸ்திரி. ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல ரவி சாஸ்திரி மீது உள்ள குற்றச்சாட்டு என்னவென்றால், இவர் ஒரு பிளே பாய். இது நான் சொல்ற குற்றச்சாட்டு இல்ல. முகமது அசருதீனை பத்தி ஒரு சினிமா எடுக்கப்பட்டுச்சு. அந்த படத்துல உங்களை பிளேபாயா தான் காட்டினாங்க. அடுத்த நாள் காலையில பேட்டிங் போகணும், ஆனா நைட்டு ரூம்ல ஒரு பொண்ணு. அடேங்கப்பா, நீங்க சொல்ற அந்த படத்தை நான் பார்த்ததில்ல ரஜித் சார். இந்த அசர் படம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா எனக்கு அதை பத்தி தெரியாது. அந்த மூவில அதுல அவங்க என் பக்கம் அவங்க என்னைய கை காட்டுறாங்களான்னு எனக்கு தெரியல. தவிர வேற எந்த பிளேபாயும் இல்லையே. எனக்கு
நான் ஒரு பிளே பாயா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அப்ப இது உண்மைதானா? நைட்டு 2 மணி வரைக்கும் நைட் கிளப்ல இருந்துட்டு ம். அடுத்த நாள் காலையில பேட்டிங் போயிட்டு பேட்டிங்கை முடிச்சுட்டு திரும்பவும் நைட் கிளப் போயாச்சு. அது அது நான் பொய் சொல்ல மாட்டேன். ஒரு தடவை இல்ல ஒரு 2 தடவை. அதாவது கல்கத்தால ஒரு மேட்ச் இருந்தது. நான் 5 நாள் பேட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு டெஸ்ட் மேட்ச். அந்த டெஸ்ட் மேட்ச் வந்து 31ஆம் தேதி ஆரம்பிச்சது. நியூ இயர் டைம்ல. நியூ இயர் டைம்ல யாராவது டெஸ்ட் மேட்ச் விளையாடுவாங்களா? ஆனா இந்தியா விளையாண்டாங்க. அதுல பேட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். சாயங்காலம் 25 26 இருக்கும். அதோட 31 பார்ட்டி இல்லைன்னா எப்படி சொல்லுங்க? அப்போ எனக்கு 23 வயசு. ரூம்ல உட்காந்துட்டு என்ன பண்ணுவேன்? அதனால பார்ட்டி பண்றதுக்கு போனேன். விளையாண்டு முடிச்சுட்டு அப்புறம் ரூமுக்கு திரும்ப வந்துட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே டெஸ்ட் ஆரம்பிச்சது. ஒரு அரை மணி நேரம் ப்ளே பண்ணோம். அப்புறம் பேட் லைட் வந்துருச்சு. அப்புறம் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு திரும்ப பார்ட்டியா? இல்ல நான் போய் திரும்ப தூங்கிட்டேன். நான் தூங்கிட்டேன். அப்புறம் 1st ஆஃப் ஜான்வரி நல்ல மூடு இருக்கு, நல்ல நல்ல பார்ட்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் போனேன். திரும்ப 1:30க்கு வந்தேன். திரும்ப நெக்ஸ்ட் டே ப்ளே இருந்தது. நல்லா விளையாண்டேன். 100 அடிச்சேன். அன்னைக்கு அசருதீனும் 100 அடிச்சாரு. அதாவது சில நேரங்கள்ல பார்ட்டியும் பயனுள்ளதா இருக்கும். இந்த உலகத்திலேயே நீங்க தான் முதல் நபரா இருப்பீங்க நைட் கிளப்புக்கு போயிட்டு வந்து செஞ்சுரி அடிக்கிறது. நான் அதை ஒத்துக்கிறேன். நான் போயிருக்கேன். அப்படி போற பிளேயர் நான் மட்டும்தான்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய பிளேயர்ஸ் போயிருப்பாங்க. ஆனா வேற யாரெல்லாம் போனாங்கன்னு சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் என்ன பத்தி தான் பேசுவேன். மத்தவங்கள பத்தி கண்டிப்பா பேச மாட்டேன். இது டீம் கேம் தானே. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல நடக்கிறது அங்க மட்டும்தான் இருக்கும். ஆனா இன்னொரு விஷயம் சொல்லுங்க. நீங்க கிரவுண்ட்ல இறங்கும் போது அந்த பேட்டிங் பண்ணும்போது நீங்க அத ஏ சைனை யாருக்காக பண்ணுவீங்க? ஏவா? சைட்ல உட்கார்ந்து ஸ்டாண்ட்ஸ்ல கை தட்டிட்டு இருப்பாங்களே. நீங்க யார பத்தி பேசுறீங்க? அனிதாவா? அமிர்தாவா? யார பத்தின்னு தெரியல. ஏல எவ்வளவு பேர் இருக்கும். என் பொண்ணு பேர் கூட அலேகா. அந்த டைம்ல பொண்ணு இல்ல. இல்ல அந்த டைம் பொண்ணு இல்ல. கண்டிப்பா இல்ல. அப்ப நான் நிறைய கேப்ரியலா, சபாத்தினி அப்படி பேரெல்லாம் கேள்விப்பட்டேன். நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த டைம்ல பேரெல்லாம் எப்படி வரும்னா ஒவ்வொரு வாரமும் புது புது பேர் வரும். ஆனா நான் எப்பயும் கம்ப்ளைண்டே பண்ணதில்ல. வந்துட்டு போட்டோம், மீட்டர் ஓடட்டும்னு விட்டுருவேன். வெறும் பேருங்க மட்டும் அப்ப வரல. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 1986ல வந்த சினிபிளிட்ஸ் மேகசின் இது, அது எங்கிட்ட இருக்கு. அதுல உங்க போட்டோ பிரிண்ட் ஆயிருந்தது. அமிர்தா கூட. அது அவங்க என்னோட ஃப்ரெண்டா இருந்தாங்க. அந்த மாதிரி ஏதாவது போட்டோ எடுத்திருப்பாங்க பாக்குறவங்க. அதுல அவங்க கவர் ஸ்டோரி எழுதியிருக்காங்க, தி லவ் டெஸ்ட் பாய் ரவிஷா. அவங்க தானே சொன்னாங்க, நான் சொல்லல. இல்ல எனக்கு எப்படி தெரியும்? இல்ல அப்படி பேசியிருந்தா உண்மை என்னன்னு சொல்லுங்க. அதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்தது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இப்போ ஒண்ணு உங்க பழக்க வழக்கம் மாறலன்னு தான் கேள்விப்பட்டேன். இல்ல, அதாவது ஒரு தடவை முத்திரை குத்தப்பட்டதுன்னா அந்த முத்திரையை அழிக்க ரொம்ப கஷ்டப்படணும். நான் எல்லாம் தப்புன்னு சொல்லல. ஆனா குரங்குக்கு எவ்வளவு வயசானாலும் அதோட பழக்கத்தை மாத்திக்காது. நீங்க இந்த டீமோட டைரக்டர் வந்தப்போ இதுக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுத்தீங்களா நீங்க? அதாவது விராட் கோலி, அனுஷ்கா சர்மாவை கூட்டிட்டு வரலான்னு. ஆமா, என்ன கேட்டாரு. அதனால என்ன சரின்னு சொன்ன. ஒரு நபரோட ஃபோக்கஸ் அல்லது கான்சென்ட்ரேஷன் அல பாயாத போது அனுஷ்கா மேடம் வந்தா என்ன? அவங்க வந்ததும் 108 ரன் அடிச்சாரு அவரு. அதுவும் டெஸ்ட் மேட்ச்ல. அவரு 0ல அவுட் ஆனா அப்ப சொல்லுவாங்க கான்சென்ட்ரேஷன் இல்ல. எப்பாவது ஒரு டக்ல அவுட் ஆயிட்டா அனுஷ்கா சர்மால தான் இப்படி அவுட் ஆயிட்டாருன்னு சொல்லுவாங்க. அது இல்ல, இப்போ சொல்றவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ 170 அடிச்சாலும் 180 அடிச்சாலும் 160 அடிச்சாலும் யாரும் எதுவும் சொல்ல போறதில்ல. எனக்கு தெரிஞ்சு இது சரியில்லை இந்த டே அண்ட் ஏஜ்ல.
இந்த டே அண்ட் ஏஜ்ல ஒருவேளை ஏதாவது பிளேயர்ஸ்க்கு டைம்ஸ் கம்பெனி தேவைப்பட்டா, ஏன்னா ப்ரெஷர் அப்படி இருக்கும், அவங்க ரொம்ப டைம் வீட்ல இருந்து வெளியே இருப்பாங்க. கேம்ல 3 ஃபார்மட்ஸ் இருக்கு. நாங்க ஒன் டே கிரிக்கெட் விளையாடும் போது அப்பதான் ஜஸ்ட் ஆரம்பிச்சது டெஸ்ட் கிரிக்கெட்ல. ஆனா இவ்வளோ கிரிக்கெட்லாம் இல்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை தேவைப்பட்டா வைஃப் டிராவல் பண்ற மாதிரி இருந்தா, இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் டிராவல் பண்ற மாதிரி இருந்தா, இந்த டைம்ல கண்டிப்பா இருக்கும். ஒய்ஃபோட டிராவல் பண்றவரு கேர்ள் ஃப்ரெண்டோட போலாமா? இல்ல, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா அவங்க கண்டிப்பா கூப்பிட்டு வரலாம். அது ஒரு விஷயமே இல்ல. ரவி சாஸ்திரியால மட்டும்தான் இப்படி எல்லாம் சொல்ல முடியும், வேற யாராலையும் இப்படி சொல்ல முடியாது. நான் எப்போ என்ன யோசிப்பேன்னா, டீமுக்கு எது நல்லதுன்னு. அதோட எனக்கு என்ன தோணுதுன்னா, அனுஷ்கா மேடம் அங்க வந்தோடனே விராட் கோலி ரொம்ப நல்லா பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சாரு. சோ எனக்கு என்ன இம்பார்ட்டன்ட், டீம் பர்ஃபார்மன்ஸ் தானே. அவரு 160 170 அடிக்கும் போது எனக்கு என்ன பிரச்சனை? மத்ததெல்லாம் நீங்க பண்றது. அப்புறம் நெக்ஸ்ட் டெஸ்ட்ல திரும்ப 100, மெல்பர்ன்ல 100 அடிச்சாரு, அப்புறம் சிட்னிலையும் 100 அடிச்சாரு. இப்பதான் முதல் முறையா பப்ளிக் தெரியுது அனுஷ்கா வந்ததுனால தான் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னுமே அதிகமாச்சுன்னு. விராட் கோலி ஒரு ப்ரொஃபஷனல். அவரோட ஒர்க் எத்திக்ஸ் என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும். அவர் கேமுக்கு முன்னாடி பண்ண ப்ரிப்பரேஷன்லாம் யாராலையும் பண்ண முடியாது, அவர் அடிச்சுக்கவும் முடியாது. சோ யார் இருந்தாலும் இல்லைனாலும் அதை அவர் கண்டுக்க மாட்டார். ஆனா த கம்ஃபர்ட் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு ஒரு தனி நபருக்கு. ஏன்னா ரொம்ப டைம் வெளியில இருக்காங்க, வீட்ல இருந்து. சில டைமுங்கள இந்த மாதிரி கம்பேனியன்ஷிப் தேவைப்படும். அந்த அளவுக்கு ரிலாக்ஸா இருக்கணும், அப்பதான் கேம்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஒருவேளை ஃப்ரெண்டு கூட இருந்தா ஃபிட்னஸை விட்டுறது, ஜிம்முக்கு போகாம இருக்கிறது. கண்டிப்பா இல்ல, எப்பவுமே இல்ல. ஒருவேளை அப்படிலாம் நடக்கிற மாதிரி இருந்தா, ஒருவேளை எய்தர் ஸ்போர்ட், எய்தர் டைரக்டர், எய்தர் பிசிசிஐ இண்டிவிஜுவலை பத்தி சொல்லிதான் ஆகணும். ஒருவேளை அவங்க ட்ரைனிங்ல கவனம் செலுத்தலைனாலும், அவங்களோட ப்ரிப்பரேஷன்ல கவனம் செலுத்தலைனாலும், அவங்க ஃபோக்கஸ் பண்ணலன்னா கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். ஆனா விராட் கோலி ஃபிட்னஸ்ல ரொம்பவே கவனம் செலுத்துறாருன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அவரு ஃபிட்னஸ்ல கவனம் செலுத்துறதுனால தான் அவரோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு தெரியுது. அதுவும் ஒரு காரணம். அண்ட் நல்ல விஷயம் என்னன்னா, டீம்ல உள்ள மத்த பிளேயர்ஸையும் அவரு எமுலேட் பண்ண நினைக்கிறாரு. அது ரொம்ப நல்ல விஷயம். நீங்க மத்த பிளேயர்ஸ்க்கும் சொல்லி கொடுத்துருக்கீங்களா? உங்க ஹிஸ்டரிய படிக்கும்போது நீங்க பியர் குடிக்கும்போது ஜிஆர் விஸ்வநாத் உங்களை பிடிச்சிட்டாராமே? நான் அவரோட சேர்ந்துதான் குடிப்பேன். எனக்கு ஒரு 17-18 வயசு இருக்கும். அப்போ நான் பியர் குடிச்சா என்னோட அப்பா கூட தான் சேர்ந்து குடிப்பேன். நான் எங்க அப்பா கூட குடிக்கும் போது மத்தவங்கள பார்த்து ஏன் பயப்படணும்? அதை யாருக்கிட்டையும் மறைக்க தேவையில்லை. நான் ஏன் பயப்படணும்? ஒரு முறை சுனில் காவஸ்கர் கேப்டனா இருந்தபோது நீங்க ஜின்னு குடிக்கும் போது உங்களை கை கடமா பிடிச்சாராமே? எல்லாருமே பிடிச்சிருக்காங்க. ஏன்னா எனக்கு ஹைட் பண்ணக்கூடிய வாய்ப்பே இல்ல. அடுத்த நாள் மேட்ச் விளையாட போகணும், ஆனா நீங்க நைட்டு ஜின்னு குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஜின் அந்த அளவுக்கு நான் ஃபூலிஷ் கிடையாது. ஏன்னா நெக்ஸ்ட் டே கேம் விளையாடணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் டே வாய்ப்பு கிடைச்சா, ஒருவேளை எல்லாம் செட் ஆயிருச்சுன்னா ஃபோக்கஸாவும் இருக்க முடியும். எங்க 100 அடிக்க முடியும், எங்க 200 அடிக்க முடியும். டெஸ்ட் மேட்ச்ல 30 ஓவரா இல்ல 35 ஓவரான்னு தெரியும். ஏன்னா ஒருவேளை நம்ம கவனம் செலுத்தலைன்னா அந்த கேமும் நம்மள மதிக்காது. இது உண்மையா? காவஸ்கர் நீங்க ஜின்னு குடிக்கும் போது வந்தாரு இல்ல, அவர் இந்த விஷயத்தை தான் சொல்ல வந்தாரமே, நீங்க நம்பர் 10 இல்ல நம்பர் 1 ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நீங்க தான் சொல்ல. கவாஸ்கர் என்ன பிடிக்கல, ஆனா அவரு வந்த டைம் நான் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தேன் அப்போ. அவர் இந்த விஷயம் சொன்னாரு. அவரு நீங்க தான் ஓபன் பண்ணணும்னு சொன்னாரு. அவரு இந்த வேர்டு நீங்க தான் ஓப்பனிங்னு சொன்னது இந்த ஜூஸ் எல்லாம் பின்னாடி போயிருச்சு அப்படியே. ஏன்னா என் மைண்ட்ல ஸ்ட்ரைட்டா, ஏன்னா நம்ம தான் ஓபன் பண்ணி ஆகணும் எகெயின்ஸ்ட் இம்ரான் கான் அண்ட் சர்ஃப்ராஸ் நவாஸ். அண்ட் இந்தியன் டீம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல பாகிஸ்தான்ல 1982ல. நான் என்ன நினைச்சேன்னா, இது எனக்கு ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு. மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு ஃபோக்கஸ்டா இருக்கணும், அதாவது ரன் எடுக்கணும். அந்த இன்னிங்ஸ்ல தான் நான் 100 எடுத்தேன். அதோட என்னோட மொத்த லைஃப் கெரியரே சேஞ்ச் ஆயிருச்சு. நீங்க பேட்டிங் பண்ணும்போது அந்த ஓப்பனிங் நடக்கும்போது உங்களுக்கு அந்த பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா? அவங்க நிலைமை என்ன?
அதாவது நம்ம பேட்டிங் பண்ணும்போது இந்தியா பாகிஸ்தான் லெவல்ல பொண்ணுங்க எல்லாத்தையும் மறந்துடணும். ஃபோக்கஸ் கிரிக்கெட்ல இருக்கணும். ஏன் ஃபோக்கஸ்டா இருக்கணும்னா இது ஒரு பேஸ் அட்டாக், ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்டாக். என்னோட வாழ்க்கையில நான் விளையாண்டதில்ல. அது பாகிஸ்தான் கூட அட்டாக். ஏன்னா இம்ரான் கான் இருந்தாரு, சர்ஃப்ராஸ் நவாஸ் இருந்தாரு. ஏன்னா அவங்க 2 அம்பியர் இருந்தாங்க. யூனோ பேட்ல பட்டா காலிதான். சோ ஃபோக்கஸ் ரொம்ப அதிகமா இருக்கணும். விராட் கோலி கிட்டயும் அதே மாதிரி குவாலிட்டிஸ் இருக்கா? அதே குவாலிட்டிஸ் அதை விட அதிகமாவே இருக்கு அவர்கிட்ட. அப்படி பார்த்தா அவரோட 27 வயசுல 27 100 அடிச்சிருக்காரு. 26 27 வயசுல அவர் ஆல்ரெடி 35 40 100 அடிச்சிருக்காரு இன்டர்நேஷனல் லெவல்ல. ஸோ யூனோ இந்தியாவோட கேப்டன் அவர்கிட்ட இன்னும் 10 வருஷம் கிரிக்கெட் இருக்கு. 10-11 வருஷம். அவரோட ஃபிட்னஸ் அப்படி. 10 வருஷம் அவர் விளையாண்டா என்ன வேணாலும் பண்ணலாம். சச்சின் டெண்டுல்கர் கிட்ட 100 செஞ்சுரிஸ் ரெக்கார்டு இருக்கு. அதை ஒரு முறியடிப்பாரா? நான் சொன்ன மாதிரி என்ன வேணாலும் நடக்கலாம் 10 வருஷத்துல. விராட் கோலி 10 வருஷம் விளையாண்டா என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ப்ரெஷர் கொடுக்க கூடாது. ஏன்னா சச்சினோட ரெக்கார்ட் ரொம்பவே அற்புதமான ரெக்கார்ட். அந்த மாதிரி கிரிக்கெட்லாம் ஒன்ஸ் இன் லைஃப் டைம்ல கிடைப்பாங்க நமக்கு. அதாவது 100க்கு மேல இன்டர்நேஷனல் 100 அடிக்கிறது. எல்லாரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல விளையாடுவாங்க. ஆனா 100க்கு மேல இன்டர்நேஷனல் 100 அடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்ரெடி இவர் 40 100 அடிச்சிட்டாரு விராட். ஒருவேளை இன்ஜுரி எதுவும் ஆகலைன்னா 10 வருஷம் விளையாடலாம். யாருக்கு தெரியும், என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த 18 மாசத்துல ரவி சாஸ்திரி அவருக்கு என்ன அப்படி சாப்பாடு கொடுத்தாரு? அவர் பயங்கர வேகமா இருக்காரு. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நீங்க இத விராட் கிட்ட தான் கேட்கணும். ஆனா என்னோட ஒருங்கிணைப்பு விராட் கூட ஆரம்பத்திலிருந்தே ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா அவரோட கம்யூனிகேஷன் அண்ட் தி லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஒருத்தருக்குள்ள இருக்குன்னா அது கரெக்டா செட் ஆயிருச்சுன்னா பிட்வீன் டைரக்டர் பிளேயர் கோச் அண்ட் பிளேயர் அந்த ஜோடி சரியா இருந்தா என்ன வேணாலும் நடக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் விராட் ஓவரா கியூட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. இட் வாஸ் மோர் மைண்ட்ல. அதாவது ஃபெயில் ஆயிட்டு இருக்க 3 4 5 6 இன்னிங்ஸ்ல ரன்ஸ் எதுவும் அடிக்கல இங்கிலாண்டோட. இது யாருக்கு வேணாலும் நடக்கலாம். ஆனா நான் பார்த்தது அவரோட கேம்ல டெக்னிக்ல எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஜஸ்ட் மென்டல் ஆஸ்பெக்ட். இதையே தான் நீங்க அஸ்வின் விஷயத்திலையும் பண்ணீங்களா? அஸ்வின்? ஆமா, அஸ்வின் ரொம்ப இன்டெலிஜென்ட். அவரு ரொம்ப புத்திசாலியான கிரிக்கெட்டர். ஆனா அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் டிப் ஆயிருச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரை டெஸ்ட் மேட்ச்ல டிராப் பண்ணப்போ முதல் டெஸ்ட் மேட்ச் அட்லேட்ல எனக்கு தெரிஞ்சு அது அஸ்வினுக்கு ரொம்ப நல்ல லெசன்னு சொல்லுவேன். ஏன்னா அவரு அது ரொம்ப சேலஞ்சா எடுத்துக்கிட்டாரு தனக்கு தானே. நான் திரும்ப டீம்ல வருவேன், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், நான் திரும்ப பேசிக்ஸுக்கு போய் அப்புறம் ஆஃப் ஸ்பின்ல ஃபோக்கஸ் பண்ணி மறுபடியும் வருவேன்னு நினைச்சாரு. அவர் அதான் பண்ணாரு. நான் சொன்ன மாதிரி அவர் இன்டெலிஜென்ட்டான கிரிக்கெட்டர். அடுத்த 10 வருஷம் விளையாடக்கூடிய ஒரு நல்ல கிரிக்கெட்டர். அண்ட் ஈஸியா 500க்கு மேல விக்கெட்டை வீழ்த்த முடியும் அவரால. ஆல்ரெடி அவரு 200+ முடிச்சிட்டாரு. 300 விக்கெட்டெல்லாம் ஈஸியா வீழ்த்திடுவாரு. சார், நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க சச்சின் டெண்டுல்கரையும் விராட் கோலியும் எதுக்கும் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு. அதை கேட்டு விராட் கோலி டிமோட்டிவேட் ஆயிருப்பாருன்னு உங்களுக்கு தோணலையா சார்? அதாவது பாத்தீங்கன்னா உலகத்துல எல்லாருமே சொல்றாங்க, அதாவது சச்சின் டெண்டுல்கரோட ரெக்கார்டை பிரேக் பண்ணணும்னா அது விராட் கோலியால தான் முடியும்னு. நான் அப்படி சொல்ல, நான் டெக்னிக்கா கம்பேர் பண்றேன். ஏன்னா சச்சினோட கேம் ரொம்ப நேச்சுரலானது. அதாவது கோச்சிங் மேனுவல்ல இருக்கிற மாதிரி ரொம்ப நேச்சுரலா இருப்பாரு. அது ஒரு கம்ப்ளீட் கேமா இருக்கும். ஈஸி கேம் தான் சொல்லணும். விராட் கோலியை சொல்லணும்னா எ டைம் அன்ஆர்த்தடாக்ஸ். அது திடீர்னு பாட்டம் ஹேண்ட் வரும், இந்த பக்கம் அவுட் சைடு ஆஃப் ஸ்டெம்ப்ல இருந்து வைப் பண்ணுவாங்க, அந்த பக்கம் மிடில் அண்ட் லெக்ல இருந்து பால் போடுவாரு, ஓவர் எக்ஸ்ட்ரா கவர். அதனால அவர் அன்ஆர்த்தடாக்ஸ் பிளேயராகவும் இருக்காரு. ஸோ 2 பிளேயரையும் கம்பேரே பண்ண முடியாது. ஆனா எஃபெக்டிவ்னஸ் பார்க்கணும்னா 2 பேருமே ஒண்ணுதான். 2 பேரும் ஒரு தடவை இறங்கிட்டாங்கன்னா லாங் ரன்னிங்ல போகும். சச்சின் ஒரு நாள்ல 100 அடிப்பாரு, விராட்டும் அது மாதிரி தான் இருப்பாரு. இப்போ டெஸ்ட் மேட்சஸ்ல எனக்கு தெரிஞ்சு இப்போ விராட் கோலி பீக்ல வந்துட்டாரு. ஏன்னா ஒரு பேட்ஸ்மேன் பீக்குக்கு வந்துட்டா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 27 35 வரைக்கும் இந்த 5-6 வருஷம் இருக்குல்ல, அதுல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிச்சு சாதிக்கணும். சார், இப்ப விராட் கோலிக்கு கேப்டன்ஷிப் வந்துடுச்சுன்னா அவரு இப்ப விளையாடுற மாதிரி அப்பவும் விளையாட முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப அவரு கேப்டன் தானே டீம்ல. அவரோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல அவரை கேப்டன் ஆக்கினப்போ அவரு 2 இன்னிங்ஸ்லயும் 100 அடிச்சாரு. ஆனா சில பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தா
அவங்க இன்னும் என்ஜாய் பண்ணுவாங்க. விளையாடுறதுல அவங்க இன்னும் ரிலீஸ் பண்ணுவாங்க பிரஷரை. சில பிளேயர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தா அவங்க அத கேமே சொதப்பிடுவாங்க. ஆனா விராட் கோலி அப்படி இல்ல. இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ரவி சாஸ்திரி கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் நம்ம கிட்ட இருக்கு. கேள்விகளும் வழக்கும் தொடரும். 6 more into the stands. India win the World Cup. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்றைய நமது நட்சத்திரம் கிரிக்கெட் உலகத்தின் ஃபேமஸ் பிளேயர் ரவி சாஸ்திரி. ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல ரவி சாஸ்திரி மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் கிரிக்கெட்டில் சீர்திருத்தத்திற்கு எதிரானவர். ரவி சுப்ரீம் கோர்ட் லோடா கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. கிரிக்கெட்ல நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா உங்க ஸ்டேட்மெண்ட்ஸ்ல உங்க இன்டர்வியூல பார்க்கும்போது நீங்க ரிஃபார்ம் விரும்புற மாதிரி தெரியலையே. இல்ல அப்படியெல்லாம் இல்ல. இத நான் எப்பயுமே சொன்னது கிடையாது. ரிஃபார்ம்ஸ் கண்டிப்பா தேவை. இன்ஃபேக்ட் சுப்ரீம் கோர்ட் லோதா கமிட்டி ரிஃபார்ம்ஸ் கொடுத்திருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 80 or 85% இம்ப்ளிமெண்ட் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா சில இடங்கள்ல குச்சி எடுக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பா எடுக்கணும். அண்ட் 80 to 85% கண்டிப்பா தேவை. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா 3 செலக்டர்ஸ் தான் இருக்கணும், 5 பேர் இருக்க கூடாதுன்னு. 3 பேர் போதுங்கறாங்க. இதுல என்ன பிரச்சனை? இல்ல, நான் இதை தான் சொல்ல வரேன். இந்த 15% பாக்கி இருக்குல்ல, அது பாத்தீங்கன்னா இன் டோட்டல் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப கஷ்டம். அது அவ்வளவு ஈஸி கிடையாது. அது சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்றது அதோட பிராக்டிகாலிட்டி அதுல நிறைய சிரமங்கள் ஏற்படலாம். அது என்னோட ஒப்பீனியன். என்ன பிரச்சனை வந்துரும்? நீங்க அதாவது பாத்தீங்கன்னா செலக்டர்ஸ், இது ரொம்ப பெரிய கண்ட்ரி. இந்த இந்தியால நிறைய பேர் கிரிக்கெட் விளையாடுறாங்க. நீங்க மொத்த உலகத்துல நீங்க டோட்டல் பண்ணாலும் இந்தியால விளையாடுற அளவுக்கு இருக்க மாட்டாங்க. அதாவது நம்மளோட சிஸ்டம் ரொம்ப அற்புதமான சிஸ்டம். ஏன்னா 5 ஜோன் இருக்கு, 5 செலக்டர்ஸ் ஒரு ஜோன்ல இருக்காங்க. நீங்க என்ன பார்க்க விரும்புறீங்க? இன்டிகிரிட்டி, செலக்ஷன் ஃபேரா இருக்கணும். ஆனா கண்ட்ரியோட சைஸ பாத்தீங்கன்னா நம்ம கேம்ல 3 ஃபார்மேட் இருக்கு. கேம்ல 50 ஓவர் ஃபார்மேட், 2020 ஃபார்மேட். எனக்கு தெரிஞ்சு 5 செலக்டர்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அண்ட் 10 டேலண்ட் ஸ்கவுட்ஸ் தேவைப்படும். ஒரு ஜோன்ல 2 பேர். நான் வெஸ்ட் ஜோன்ல இருக்க. ஒருவேளை நீங்க என்ன செலக்டர் ஆக்கினாலும் எனக்கு எப்படி தெரியும் வெஸ்ட் ஜோன்ல என்ன நடக்குதுன்னு, எப்படி ஆடுறாங்கன்னு? நல்லா விளையாடுற பிளேயரை எப்படி தெரியும்? அல்லது சென்ட்ரல் ஜோன்ல சிஸ்டம் எப்படி இருக்கு? ஒருவேளை நான் டேலண்ட் ஸ்கவுட்டா இருந்தாலும் நான் எங்க போகணும் எனக்கு எப்படி தெரியும்? அதாவது எந்த கோச்சஸ் சிறந்தவங்க அண்டர் 15 பசங்கள்ல விளையாட வைக்கிறவங்கல்ல, இல்ல அண்டர் 19ல எப்படி தெரிய வரும்? ஆனா அதே ஒரு சென்ட்ரல் ஜோன்ல இருந்து வந்தா, இல்ல நான் வெஸ்ட் ஜோன்ல இருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும். மும்பைல எங்க போகணும், பூனேல எங்க போகணும், எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஏன்னா நான் அந்த ஜோன்ல விளையாடி இருக்கேன். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் 3 பேர் ரொம்ப கம்மி. ஜஸ்டிஸோட கிரிக்கெட்லாம் விளையாடினது இல்ல. ஆனா சுப்ரீம் கோர்ட் அவங்களோட ரெக்கமெண்டேஷன் இருக்கு லோதா கமிட்டிக்கு, அதை மதிச்சே ஆகணும். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா இன் டோட்டல் நீங்க விளையாடுறது பாத்தீங்கன்னா கூலிங் ஆஃப் பீரியட். அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒருவேளை நீங்க ஆபீஸ் பேரர் ஆயிட்டா 3 வருஷத்துக்கு அப்புறம் சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டு அப்புறம் மறுபடியும் ஆபீஸ் வாங்க. இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப கம்மி. யாராவது கிரிக்கெட் விளையாடணும்னு நினைச்சா அவங்களும் கண்டினியூட்டிய விரும்பதான் செய்வாங்க. 5 வருஷம் ஆகட்டும், 6 வருஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் அவங்க 3 வருஷம் கூலிங் ஆஃப் பீரியட் எடுத்துங்க, அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நல்லா விளையாண்டாங்கன்னா எதுக்கு அவங்கள 3 வருஷத்திலே கிளம்ப சொல்லணும்? ஏன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் அவங்களுக்கு பதிலா வேற ரீப்ளேஸ்மெண்ட் அவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்ல விதமா பண்ணியிருப்பாங்க, அதை கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லையா? அது என்ன கேரண்டி? ஒருவேளை உங்களுக்கு ஒரு நல்ல நபர் கிடைச்சாங்கன்னா, ஒருவேளை ரீ எலெக்ஷன்ல அவங்கள எலெக்ட் பண்ணாங்கன்னா திரும்ப அவங்க 3 வருஷம் தாராளமா பண்ணலாம். அவங்க என்ன பொறுத்த வரைக்கும் 6 வருஷம் அவங்க அதை பண்ணணும். அதுக்கப்புறம் 3 வருஷம் எடுத்துக்கங்க கூலிங் ஆஃப் பீரியட், அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்க 6 வருஷத்துக்கு. அதாவது இது இப்ப எதுவும் பண்ண முடியாது. ரெக்கமெண்டேஷன் அண்ட் ஜட்ஜ் பாஸ்மெண்ட் ஆயிருச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்பயும் அதை பண்ண முடியும். ஆனா இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமும் நீங்க ரவி சாஸ்திரி கிட்ட, சுனில் காவஸ்கர் கிட்ட, சச்சின் டெண்டுல்கர் கிட்ட யாராவது சஜஷன் ஏதாவது கேட்டாங்களா? அன்பார்ச்சுனேட்லி இதை பத்தி யாரும் என்கிட்ட பேசல. ஒருவேளை இதை யாராவது என்கிட்ட பேசி இருந்தா இப்ப நான் இதை உங்ககிட்ட சொல்றத கண்டிப்பா
எஸ்டீம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கிட்ட இன்னொரு இதே பரிந்துரை இருக்கு. 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, அதாவது அமைச்சரா இருந்தா, ஆபீசரா இருந்தா. இல்ல நான் சொல்றேன், நான் பல அமைச்சர்களோட கிரேப் ஆயிருக்கேன். அதாவது எங்க டைம்ல வாங்கடே இருந்தாரு, அதுக்கப்புறம் வந்து சால்வே சார் இருந்தாரு, அதுக்கப்புறம் வந்து சங்கர் ராவ் சிந்தியா இருந்தாரு, அப்புறம் சரத்பவார், அப்புறம் ஜெட்லி வந்தாரு ஐபிஎல் மேட்சுக்கு. அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்கெல்லாம் அற்புதமான அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சரத்பவார் 70 வயசுக்கு மேல உள்ளவர், இப்போவும் பார்ட் ஆஃப் தி சிஸ்டம்ல இருக்காரு. அவரு மும்பை கிரிக்கெட் அசோசியேஷன்ல பிரசிடென்ட். இல்ல ஸ்ரீனிவாசனா இருக்கட்டும், தமிழ்நாட்டுல இருந்து 70 வயசுக்கு மேல. நீங்க என்ன சொல்ல வரீங்க, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் சரியில்லையா? எல்லாம் ரொம்ப அற்புதமான அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ஏன்னா சில நேரங்கள்ல எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே முக்கியமானது. அதாவது இதை நான் என்னோட கேம்ல இருந்து தான் கத்துக்க ஆரம்பிச்சேன். அதாவது there is no substitute for the experience. நீங்க ஒருவேளை அமெரிக்காக்கு போனா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கெல்லாம் ரிட்டைர்மெண்டே இல்ல, 80-90 வயசு வரைக்கும் இருப்பாங்க. அவங்க விருப்பம் இருக்கிற வரைக்கும் என்ன செயல்படுறாங்கன்னா நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு யங்ஸ்டர்ஸ் நிறைய விஷயம் கத்துக்குவாங்க. ஏன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன், நான் இதை முழுசா நம்புறவன். சரி, நீங்க இந்த அட்மினிஸ்ட்ரேஷனோட கிரிக்கெட்டை கம்பேர் பண்ணுனா, கிரிக்கெட் மேனேஜ்மெண்ட்டை, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு 90% கிரிக்கெட்டை பத்தி எதுவுமே தெரிஞ்சிருக்காதுங்க. ஆனா இதே விஷயத்த நான் சொல்றேன், 90% ஆஃப் த கிரிக்கெட்டர்ஸ்க்கு அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டரை பத்தி எதுவுமே தெரியாது. எழுதி கொடுக்குறேன். இந்த விஷயத்த நாம கவனமா பார்த்தாகணும். ஏன்னா இந்த விஷயம் இப்படி ஆகக்கூடாது. அதாவது 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்க எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி வச்சுக்கலாம், எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணா சம் ரெக்கமெண்டேஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸா செயல்பட்டா மொத்த வாழ்த்துக்களையும் லோதா கமிட்டிக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் சொல்லலாம். ஒருவேளை பை சான்ஸ், ஒருவேளை ஸ்டேட் அசோசியேஷன்ல ஏதாவது சொதப்பல் நடந்துட்டா, ஒருவேளை பிசிசிஐல ஏதாவது இந்தியன் டீம் பெர்ஃபார்மன்ஸ்ல 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த பொறுப்பை யார் ஏத்துப்பாங்க? அப்படி விட்டுற முடியாது. அப்ப லோடா தான் அந்த பொறுப்பை ஏத்துக்கணும். அதை யாரு ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ அவங்க தான். பாராட்டை ஏத்துக்கிறவங்க இதையும் அவங்க தானே ஏத்துக்கிட்டாகணும். அதுதானே முறை. இப்ப நீங்க சொல்ற எல்லா விஷயங்களையும் பிசிசிஐ சார்பா நீங்க சொல்றீங்கன்னு நாங்க எடுத்துக்கலாமா? ஏன்னா பிசிசிஐல இருந்து உங்களுக்கு கோடிக்கணக்கில் கிடைக்குது. நான் எதுக்கு சொல்றேன்னா 90% 85% இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா குச்சி தேவைப்படுற இடத்துல கண்டிப்பா அடி கொடுத்துதான் ஆகணும். ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு கவர்னன்ஸ்ல ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்திருக்கு, ஹேண்ட்லிங் ஆஃப் ஃபைனான்ஸ்ல வந்திருக்கு. அதாவது இந்த எலக்டோரியல் ப்ராசஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ப்ராக்ஸி எல்லாம் வேலைக்கே ஆகாது. ஒரு நல்ல சிஸ்டம் இருக்கணும். ஒரு சிஇஓ அப்பாயிண்ட் பண்ணுங்க, சிஎஃப்ஓ அப்பாயிண்ட் பண்ணுங்க, ப்ரொஃபஷனல் அப்பாயிண்ட் பண்ணுங்க. ரொம்ப நல்ல விஷயங்கள். அப்புறம் நான் திரும்ப சொல்றேன், நீங்க ரொம்ப நல்லா செயல்படணும் ஃபுல் எஃபர்ட்டோட. ஏன்னா இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ற விஷயம் வரும்போது அப்புறம்தான் ரொம்ப தெளிவா தெரிய வரும் எல்லா விஷயங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா முடியாது. அதாவது முத்கல் கமிட்டியா இருக்கட்டும் இல்ல லோடா கமிட்டியா இருக்கட்டும், ரெண்டுமே யாரோடது சார்? பிசிசிஐயோட தானே. அதை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலையே. சரி, அதை விட்டு தள்ளுங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த மேட்டர் போனப்போ அதையும் உங்களால டிஃபெண்ட் பண்ண முடியலையே. இது உங்களோட ஃபெயிலியர் தானே சார்? அதான் இப்ப வந்துட்டீங்களே, அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அதை பண்ணாம எதுக்காக நீங்க இப்படி பயப்படுறீங்க? பண்ணலாம். ஏன்னா உங்களோட இந்த பெர்செப்ஷன் உங்களோட பெர்செப்ஷன் பாத்தீங்கன்னா பிசிசிஐ பண்றது எல்லாமே தப்புன்னு சொல்றீங்களா? அது கண்டிப்பா தவறு. நீங்க இந்த கண்ட்ரில மத்த ஸ்போர்ட்டிங் இன்ஸ்டிடியூஷனை பாத்தீங்கன்னா 10% கூட பிசிசிஐ கூட மோத முடியாது. ஒருவேளை பிசிசிஐ அந்த அளவுக்கு மோசமா இருந்திருந்ததுன்னா நான் ஒத்துக்கிறேன், நிறைய சேஞ்சஸ் தேவைப்படுது, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அது அவ்வளவு மோசமா இருந்தா 2-3 வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்கவே முடியாது. உங்களோட விராட் கோலி, சச்சின் டெண்டுல்கர், கபில் தேவ், கவாஸ்கர் இவங்கெல்லாம் வந்திருக்கவே மாட்டாங்க. நீங்க நல்ல ரெவன்யூ பண்றீங்க, அப்புறம் பிசிசிஐ கிட்ட நல்ல பணம் இருக்குது, அப்புறம் எப்படி செக் அண்ட் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்றீங்க? கண்டிப்பா இருக்காது. 85% இருக்கு, கண்டிப்பா இருக்கு. நான் இவ்வளவு நேரம் சொன்னதை நீங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொன்னேன்? கவர்னன்ஸ்ல, ஃபைனான்ஸ்ல, பண பகிர்வுல, அட்மினிஸ்ட்ரேஷன்ல, ஓட்டிங் சிஸ்டம்ல கண்டிப்பா எல்லாம் இருக்கணும் இந்த ரெக்கமெண்டேஷன். அப்புறம் செக் பேலன்ஸ் 2 வரும். அப்புறம் மணி டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி நடந்துச்சுன்னு தெரியும். அந்த பணத்தை எந்த ஸ்டேட்டு எப்படி யூஸ் பண்றாங்கன்னு தெரியும். கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து வரவங்களுக்கு
ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். நான் உங்ககிட்ட என்ன கேட்க விரும்புறேன்னா, நீங்க ஒரு நல்ல கிரிக்கெட்டர் மட்டும் இல்ல, ஒரு நல்ல கமெண்டரும் கூட. சோ உங்களுடைய கமெண்டர்ல உங்களுடைய பெஸ்ட் மூமெண்ட் எதுவா இருந்தது? எப்போ நீங்க சந்தோஷமா இருந்தீங்க? எப்போ நீங்க உற்சாகமா கமெண்ட் சொன்னீங்க? 6 more into the stands. India win the World Cup. Dhoni goes big. It's 6 more. India win the World Cup after 28 years. ரவி, உங்ககிட்ட நாங்கள் நிறைய கேள்விகள் கேட்டோம். உங்கள் லைஃப்பை பற்றி, உங்கள் கிரிக்கெட் கரியரை பற்றி, பிசிசிஐ பற்றி நீங்கள் எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. மக்களோட கோரிக்கையை நிறைவேற்றினீங்க. இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்தில் இன்றைய ஜட்ஜ் ஜி ராஜாராமோட தீர்ப்பு என்னன்னு கேட்டு தெரிஞ்சு. வெல்கம் பேக். இன்னைக்கு நாம ரவி சாஸ்திரி மேல வழக்க நடத்தினோம். நாம ரவி சாஸ்திரி கிட்ட கேட்டோம் அவருடைய டீம் ரிலேஷன்ஸை பத்தி, விராட் கோலியை பத்தி, MS தோனியை பத்தி, அவருடைய பிளேபாய் இமேஜை பத்தியும் கேட்டோம். இப்ப ஆப்கி அதாலத்துல இன்றைய ஜட்ஜ் ஜி ராஜாராமோட தீர்ப்புக்கான நேரம். ரவி சாஸ்திரி கிரிக்கெட் விளையாடும் போது அவர் மனப்பூர்வமா விளையாடுவார்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் எப்படிப்பட்ட பேட்ஸ்மேன்னா டெட் பேட்டும் அடிப்பாரு, கூடவே சிக்ஸரும் அடிப்பாரு. நம்ம எல்லாரும் திரும்பவும் ஒரு தடவை ரவி சாஸ்திரி எப்படி டெட் பேட் அடிப்பாரு, சிக்ஸர் எப்படி அடிப்பாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இங்க இருக்கிற சில பேரு அவரோட கிரிக்கெட்டை பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல. ஆனா இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் கிடைச்சிருக்கு அவர் எப்படி கிரிக்கெட் விளையாடுவார்னு. அவரோட விளக்கத்துல அவர் நிறைய உண்மைகளை ஒத்துக்கிட்டாரு. அது ரொம்ப பெரிய விஷயம். அதாவது உண்மையை ஒத்துக்கிறது. அதாவது பிளே பாய் விஷயமா இருக்கட்டும், அப்புறம் விராட் கோலிய ஃப்ரண்ட்ல அனுப்புறதா இருக்கட்டும். நம்ம வக்கீல் அவரை பின் டவுன் பண்றதுக்கு பல முயற்சிகள் பண்ணாரு. ஆனா ரவி சாஸ்திரி ஒவ்வொரு பாலையும் தன்னோட மெரிட்ல ஆடினாரு. எதிர்காலத்திலையும் நீங்க இப்படியே இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ரவி சாஸ்திரி இதே மாதிரி எதிர்காலத்துல கேள்வி பந்துக்கு பேட்டிங் பண்ணி பதில் சொல்லிட்டு இருப்பாரு. கமெண்ட்ரி பாக்ஸ்ல தன்னுடைய கமெண்ட்ஸால என்டர்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. மக்களுக்கு கிரிக்கெட்டை பத்தின அவேர்னஸ் உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாரு, என்லைட்டன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. எங்க வாழ்த்துக்களை ரவி சாஸ்திரிக்கு தெரிவிச்சுக்கிறோம். அடுத்த ஒரு ப்ரோக்ராம்ல உங்களை நான் சந்திக்கிறேன் ஒரு புது வழக்கோட. அதுவரை என்னுடைய அன்பான வணக்கங்கள்.